ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 147 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஏ கிளாஷ் ஆஃப் ஃபேட் யூ கான்ட் பிரிங் மீ டவுன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிசுகியோட இந்த ஸ்டேட்டில் அவனோட சக்ராவோட ஃப்ளோங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இருக்காவோட ஸ்கின்னையே ரொம்ப டிங்கிள் பண்ணுது, கூச்சப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லுவார். இதே விஷயம் தான் என்னோட மூக்குலையும் நடக்குதுன்னு பார்க்குன்னு சொல்லும். இந்த பாயிண்ட்ல மிசுகி இருந்துட்டு நான் அட்டாக் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் பயமாக இருக்கான்னு டீஸ் பண்ணுவான். நருட்டோ பார்த்தீங்கன்னா ரேஜ் ஆகி ஓடி போவான் அடிக்கிறதுக்கு. இந்த டைம் மிசுகியோட ஸ்பீடுங்கிறது ரொம்பவுமே இன்க்ரெடிபிளா இருக்கும். நருட்டோவை எப்படி வந்து அடிச்சானே தெரியாது. அதே மாதிரி தான் இருக்கா பேக் சைட் போய் ஒரு அடி வைப்பான். இந்த பாயிண்ட்ல இவன் ரொம்பவுமே ஸ்பீடாகவும் இருக்கான், அதே மாதிரி அவனோட ஸ்ட்ரென்த்ங்கிறதுமே ஜாஸ்தியா இருக்குன்னு இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. இந்த பாயிண்ட்ல மிசுகி இருந்துட்டு இதுதான் ஒரோச்சிமாரு சொன்ன அந்த ட்ரூ பவரான்ட்டு என்ன பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு, இந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு போகும்போது சுபாக்கி அதை தடுக்கிறதுக்கு பாப்பா. இருக்கா வான் பண்ணுவாரு. அதையும் தாண்டி இல்ல எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா என்னை விட்டு விலகியே இருன்னு சொல்லி சுபாக்கியை தூக்கி வீசிடுவான். அந்த பாயிண்ட்ல கூட இருக்காதான் காப்பாத்துவாரு. அதாவது கண்ணை பிளிங்க் பண்றதுக்குள்ளேயே இருக்காக்கு பின்னாடி வந்து அட்டாக் வச்சிருவான். நருட்டோ ரொம்பவுமே ரேஜ் ஆயிட்டு அவனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணுவான். டே இன்னுமே நீ எதையுமே டெவலப் பண்ணிக்கலையா, இதே ஜுட்சு தானான்ட்டு பயங்கர ஸ்பீடா நகருவான் மிசுகி. இந்த விஷயத்த நோட் பண்ண நருட்டோ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு புது ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுவான். அதை உசுமாக்கி வேர்ல்பூல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவான். ரியல் நருட்டோ பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல நின்றுவான். அவனை சுத்தி இருக்க அவனோட க்ளோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவனை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த முட்டா பையட்டையும் சில அறிவு இருக்கும் போல இருக்குன்னு மிசுகி திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்கு வரும்போது அவன் அங்க வரான்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்க என்ன பார்க்கலடா, நான் இங்க தான் இருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்டாக் பண்ணுவான். அந்த இடத்துல வெறித்தனமா ஃபைட் போகும். நருட்டோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான், அதுவுமே வேஸ்டா போயிடும். உன்னோட அட்டாக்ஸ் எல்லாமே ஸ்லோவா இருக்குன்ட்டு மிசுகி பாத்தீங்கன்னா செம வெறியோட நருட்டோவோட வயிற்றுலேயே மிஸ்ட் இருப்பான். ஏ ஸ்டூபிட் டீமன் ஃபாக்ஸ், உன்னால இவ்வளவுதான் முடியுமா, அவ்வளோ ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கும் மேல ஒன்று வச்சிருக்கன்ட்டு பயங்கரமா மிதிப்பான். சொல்ல போனா நருட்டோ தரைக்குள்ளேயே போயிடுவான் அந்த ஒரு கிக்ல. நருட்டோ மேல திரும்பவும் கை வச்சேன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா பயங்கரமா ஷவுட் பண்ணுவாரு. இதுக்காக தான்டா நான் ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன், நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நாள்ல இருந்தே இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்பா. என்னோட ரிவெஞ்சை தீக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதுவும் என்னோட புது பவரோட. நான் இவனை கொல்றதை எந்திரிச்சு நின்று பாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு போவான். அந்த பாயிண்ட்ல இருக்கா இருந்துட்டு அவரோட குனாய் நைஃப் எடுத்துட்டு என் கூட சண்டை போடுறான்ட்டு ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல இருக்கனால அவங்க கூட மேட்ச் அப் பண்ண முடியாது. என்னோட அல்டிமேட் வெப்பனே என்னோட பாடி தான் சொல்லுவான். மெயினா ஒரு போர்ஷனால கிரியேட் ஆன ஒரு விஷயம் எப்படா உன்னோட பவரா இருக்குன்னு சொல்லுவாரு. உன்ன மாதிரி முட்டா பயலுக்கு எங்க புரியும் அப்படின்ட்டு கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருப்பான் மிசுகி. இந்த பாயிண்ட்ல கூட சரி அப்படின்னா உன்னோட ட்ரூ பவரை வச்சு என்னோட அந்த போர்ஷனால கிரியேட் ஆன பவரை ஜெயிச்சு காட்டுறா அப்படின்ட்டு தூக்கி வீசுவான். இந்த பாயிண்ட்ல திரும்ப கழுத்தை நெரிக்க ஆரம்பிப்பான். நீ 100 வருஷம் பிராக்டிஸ் பண்ணா கூட என்னோட இந்த பவரை உன்னால ஏர்ன் பண்ண முடியாதுன்ட்டே தான் பயங்கரமா கழுத்தை நெரிப்பான். மெயினா நான் இதை விட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கர் ஆவேன், ஒரோச்சிமாரு அவரோட ஹிடன் ஜுட்சுவை எனக்கு கத்து தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் பேசுவான். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியாடான்னு இருக்கா கேட்கும் போது நீ எப்பவும் போலதான்டா இப்பவும் பேசுற, நான் அன்னைக்கே முடிக்க வேண்டியது இன்னைக்கு அதே ஸ்டைல முடிக்கிறேன்ட்டு அந்த பெரிய ஷூரிக்கன் எடுத்து வீசுவான். அந்த ஷூரிக்கன் நச்சுன்னு இறங்கின மாதிரி சவுண்ட் கேட்கும். பார்த்தா குறுக்கால நருட்டோ வந்து நின்றுப்பான். ஏன்டா இப்படி பண்ண நருட்டோன்னு இருக்கா கேட்கும் போது மிசுகிக்கு வார்னிங் கொடுப்பான். மெயினா இன்னொரு தடவை என் சென்சை மேல கைய வச்ச நீ முடிஞ்சடா அப்படின்பா. மிசுகி சிரிச்சுக்கிட்டே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே மாறலடா அப்படின்ட்டு அந்த பழச திங்க் பண்ணி பார்ப்பான். நருட்டோவை அட்டாக் பண்ணும் போது இருக்கா காப்பாத்திருப்பா இல்லையா அந்த விஷயத்த. ஆனா இந்த டைம் நான் மாறிட்டேன், என்னோட பவர்ஸ் எல்லாமே டோட்டலாவே வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு அவனோட செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து ரீச் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல அவனோட ரேஜ்ங்கிறதே வெறித்தனமா இருக்கும். என்னோட ஃபுல் பவரையுமே யூஸ் பண்ணி உங்க ரெண்டு பேர்த்தையுமே அழிக்க போறேன்டா அப்படின்ட்டு வாங்கடா அப்படின்னு கத்துவான். ஷிகமாரு சைட் சீன் ஜம்ப் ஆகும். இந்த பாயிண்ட்ல சோஜினாலையும் முடியாது, ஈனோனாலையும் முடியாது. ஷிகமாரு அவனோட ஷேடோவை டோட்டலாவே எடுத்துருவான். என்னோட பாடி ரொம்பவுமே லைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து இது கொல்ல வேண்டிய நேரன்ட்டு அட்டாக் பண்றதுக்கு போகும்போது அவனோட டோட்டல் பாடியுமே மூவ் பண்ண முடியாம இருக்கும். என்ன பேராலிசிஸ் கென்ஜுட்சுவான்ட்டு ஷிகமாரு அந்த விஷயத்த நோட் பண்ணிடுவான். யாரா பண்ணதுன்னு பார்த்தா சுனாடே இருந்துட்டு மிச்சத்தை எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்பாங்க. என்ன 5th ஓக்காக அவங்களா வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஷிகமாரு, ஈனோ, சோஜி 3 பேருமே ஷாக் ஆவாங்க. மெயினா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு ரொம்பவே லேட்டா தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டே ஃபூஜின் அண்ட் ராய்ஜின் இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவலான பிளேஸ்ல உங்களை பாப்பன்னு நான் நினைச்சு பார்க்கலடா அப்படின்பாங்க. இவனுங்க சுனாடேன்ட்டு ரொம்பவுமே பயப்படுவானுங்க. டே லூசு பசங்களா, உங்க ரெண்டு பேத்துக்கு மிசுகி கூட சேர்ந்து என்னடா வேலைன்ட்டு அவங்களோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி தான் அடிப்பாங்க. நருட்டோ
நருட்டோவோட பஞ்ச் வேலைக்கா இருக்காது. 3 பேர் சேர்ந்து போராடி இருப்பானுங்க, ஒண்ணுமா இருக்காது. வெறும் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அடிச்சாங்க. பார்த்தா இவனுக்கு 2 பேருமே பறந்து போய் விழுவானுங்க. இதை பாக்குற ஈனோல என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணுவா. சோஜி இவங்களை பாக்குறக்கே பயமா இருக்கு அப்படின்பா. சுனாடே விசாரிச்சு பார்த்தா ஒரோச்சிமாருவோட இடத்துல சோறு போடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இத்தனை வேலையும் பாத்தீங்களாடான்ட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல ஷிகமாரு, சோஜி, ஈனோலாம் பாத்தீங்கன்னா இவங்களோட பவரை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல நருட்டோ, இருக்கா 2 பேருமே மவுண்டைன் சைட்ல தான் இருக்காங்க. மிசுகி கூட டீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ரெக்கபரேட் பண்ணிட்டு அவங்கள போய் பாருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சரி, அப்ப இந்த 2 பேர்த்த என்ன பண்றேன்னு ஷிகமாரு கேட்கும்போது இவங்கள பத்தில ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிசனுக்கு நீங்க போறக்கு 1 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு டின்னர் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. செம ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சிருவானுங்க டின்னர்ன்ட்டு. என்னடா இவ்வளோ ஸ்பீடா போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு பார்ப்பான். சோஜி வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லையா அப்படின்பா. டே அது உனக்கு மட்டும் தான்டா அப்படின்பா ஈனோ. மிசுகி செம ரேஜோட பாத்தீங்கன்னா இருக்கான் நருட்டோவை அட்டாக் பண்ணிருப்பான். இருக்கா ரொம்ப தூரம் பறந்து போய் விழுந்துருவாரு. இந்த நருட்டோ மேட்ச் பண்ணி நிப்பான். முதல்ல இருந்ததை விட இவன் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மிசுகி பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல இருக்கா நீ நார்மலா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். நீ இந்த விஷயத்தை நோட் பண்ணியான்னு கேட்கும். எந்த விஷயத்தன்னு கேட்கும் போது இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த்ங்கிறது ஈக்குவலா இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல அவனோட ஸ்ட்ரென்த் மட்டும்தான் இம்மன்சிவா இருக்கும். அவனோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பார்க்கணும். இதை கேட்ட இருக்கா இருந்துட்டு அப்படின்னா அவனோட சக்கரா வந்து ஸ்பீட்ல இருந்து பவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருப்பானோங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த இடத்துல நருட்டோவை பார்த்தா ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு இருப்பான். நருட்டோனால இவ்வளவு பர்டனா தாங்க முடியாது அப்படின்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல மிசுகியோட ஸ்பீடுங்கிறது கம்மியா இருக்குன்னா அந்த வீக்னஸ் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு நருட்டோ கொஞ்ச நேரம் காத்துறா அப்படின்ட்டு போவாரு. மிசுகி நருட்டோ லிஃப்ட் பண்ணிட்டு இந்த புது பவர் எப்படா பயங்கரமா இருக்கான்ட்டு பேசிட்டு இருக்கும் போது இங்க பாரு ஒரோச்சிமாரு எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லு, நான் திரும்பவும் கேட்க மாட்டான்னு சொல்லுவான். மெயினா அவன் ஹிடன் சவுண்ட் வில்லேஜ்ல கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அப்ப நீ அங்கெல்லாம் போனையாடான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிஸ்கஷன்ங்கிறதே பயங்கரமா இருக்கும். மெயினா சாஸ்கேவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத்தனை கேள்விகளும் கேட்பான் நருட்டோ. உன்ன மாதிரியான ஒரு லூசு கிட்ட நான் எதுக்கடா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும், சீக்கிரமாவே உன்னோட அடுத்த வேர்ல்டுக்கு போறக்கு தயாராயிக்குன்னு தூக்கி வீசுவான். நல்லா கேட்டுக்கடா தம்பி, திரும்பவும் எங்கிட்ட இந்த மாதிரியான பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்பான். நருட்டோ இந்த இடத்துல இருக்கா கொடுக்குற சிக்னலை பார்த்துருவான். இருக்கா வந்துட்டு இந்த வழியா வாடா நருட்டோ அப்படின்பாரு. நருட்டோவுமே எந்திரிச்சு இந்த வடிவேல் காமெடியில் வரும் இல்லையா அருவாள் எடுத்துட்டு வெட்டுற மாதிரியே போயிட்டு ரைட் அல்ல அப்படின்ட்டு போவார் இல்லையா அதே மாதிரி ஓடிடுவான் நருட்டோ. முடிஞ்சா வந்து புடிடா அப்படின்னு நருட்டோவை மிசுகி சேஸ் பண்ணி போவான். இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன தடவை அவனோட ஸ்பீடுங்கிறது இந்த இடத்துல இருந்திருந்தா நருட்டோவை எப்போவோ ரீச் பண்ணியிருப்பான். ஆனா இந்த இடத்துல சிம்பிளா அவனால சேஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இருக்கா வந்துட்டு நருட்டோ இப்ப குதிடா அப்படின்னு பாரு. இந்த பாயிண்ட்ல நருட்டோ ஒரு ட்ரீ மேல ஜம்ப் ஆயிருவான். மிசுகியை சுத்தி ஏகப்பட்ட சீல் டேக்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருக்கா வந்துட்டு சீல் அண்ட் கேப்சர் பெரிமீட்டர் பாரு. இது என்ன கேப்சர் அண்ட் அரெஸ்ட் ஜுட்சுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆவான் மிசுகி. இந்த பாயிண்ட்ல நருட்டோ அவனோட ரசங்கான் பண்ணுவான். இத பாக்குற இருக்கா இது என்ன அந்த ஜுட்சுவா அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ ஒரு அடி வைப்பான். இந்த இடத்துல இத பார்த்த இருக்கா வந்துட்டு இது 4th ஹோகாகேவோட ஜுட்சு தானே ரசங்கான் தானே அப்படின்ட்டு டே உண்மையாமே வேற லெவல்ல பண்ணிட்டடா அப்படின்னு பாராட்டுவாரு. நருட்டோ பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இந்த ஹிடன் சவுண்ட் வில்லேஜை பத்தி கேட்கும் போது அவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. இவனுக்கு ஒரோச்சிமாருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல போல இருக்கு அப்படின்மா. இந்த பொய்யெல்லாம் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மிசுகி அவன் ரொம்பவுமே அக்லியஸ்டான ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துருவான். அதாவது இது ஒரு டைப் ஆஃப் எஃபெக்ட் மாதிரி என்னோட ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு பாடியை கொடுக்கறன்னு தானே ஒரோச்சிமாரு என்கிட்ட சொன்னாரு அப்படின்ட்டு தான் சவுண்ட் வில்லேஜுக்கு போய் நான் இதை விட பயங்கரமா அவன்லாம் பேசிட்டு இருப்பான். இந்த இடத்துல சுனாடேயோட வாய்ஸ் கேட்கும். இப்படிதான் நடக்கும் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்பாங்க. இவங்களை பார்த்தோன்னு நருட்டோ கிராண்ட்மா சுனாடே அப்படின்பா. மிசுகி இந்த இடத்துல கூட டே பொடிப்பையில எனக்கு என்னதான்டா பண்ணி தொலைஞ்சேன்னு ரொம்பவுமே ஷவுட் பண்ணுவான். சுனாடே வந்துட்டு டே இதுக்கு காரணம் இல்ல நருட்டோ கிடையாது அந்த ஃபார்முலாவோட ஃபால்ட் அப்படின்பாங்க. மெயினா அது வந்து ப்ராப்பரா டெவலப்பே ஆயிருக்காது. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவன் யூஸ் பண்ணியிருப்பான். இது இவனோட சொந்த செல்ஸையே அழிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் அவன் இப்படி இருக்கான். சுனாடே கிட்ட ஒரு பர்சன் ரிப்போர்ட் பண்ணுவாரு. என்னன்னா லாஸ்ட் பிரிசனர் வரைக்கும் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியாச்சு. ஜிஜுனோவை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க சேஃபா தான் இருக்காங்க. ரொம்பவுமே இன்ஜுரிங்கிறது நடந்திருக்கு. ஆனா லைஃபை த்ரெட்டன் பண்ற அளவுக்கு இல்ல அப்படின்பாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா சுனாடேக்கும் சரி நருட்டோக்கும் சரி கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இந்த இடத்துல சுனாடேயோட வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கேட்கும். மெயினா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஒரோச்சிமாரு இந்த ஒரு விஷயத்தை ப்ராப்பரா டெவலப் பண்ணவே கிடையாது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபர்பிடன் ஜுட்சுவா கிரியேட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பான் போல இருக்கு. ஒரு அனிமலோட ஜீன்ல இருந்து எடுக்கக்கூடிய பவரா தான் இது இருக்கு. இது ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடிக்கு அது ஒரு ஹியூமன் பாடியோட செல்ஸ்ல கொடுக்குற பிரஷர்ங்கிறது ரொம்பவுமே ஹெவியா இருக்கும். அது ஒரு டோட்டல் பர்டன்ல தான் போய் முடியும் அப்படின்பாங்க. அப்புறம் எதுக்காக இதை மிசுகி பண்ணா அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்கும் போது எப்பயோ பாஸ்ட்ல மீட் பண்ணிருப்பானுங்க போல இருக்கு. ஆனா அந்த பாண்டுங்கிறது ஒன்றும் ப்ராப்பரா இல்ல, அதெல்லாம் எப்போ கட் ஆயிடுச்சு போல. ஒரோச்சிமாரு எப்பவும் போல இவனை ஒரு விளையாட்டு பொருளா யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்பாங்க. ஒரோச்சிமாருவை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ்னாவே அவனுக்கு ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி தான். அந்த ஒரு விதத்துல தான் மிசுகி இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பான். இந்த இடத்துலயுமே இவனோட லைஃபை பத்தி திங்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அவனால இதுக்கப்புறம் ஷினோபிங்கிற ஒரு லைஃபை வாழ முடியாது அப்படின்றவாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக இத்தனை விஷயத்தையும் பண்ணானோ அதுவே அவனோட ஒரு ட்ரூ பவரையே டோட்டலா அப்சர்வ் பண்ணிச்சுங்கிறது தான் இந்த இடத்துல திங்க் பண்ண வேண்டிய விஷயம். பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட்ல ஒரோச்சிமாரு அண்ட் சாஸ்கேவை பத்தி தான் தெரிஞ்சுக்க வந்திருப்பான். ஆனா அது எல்லாமே பாயிண்ட்லெஸ்ஸா போய் முடிஞ்சிருக்கும்ல. அதை பத்தி கொஞ்சம் கன்சர்னா கேட்கும் போது பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு இல்ல இது இப்படிதான் முடியும்னு எனக்கு தெரியும், இருந்தாலுமே நான் அதை கிவ் அப் பண்ண போறதால கண்டிப்பா நான் சாஸ்கேவை கண்டுபிடிப்பேன் அப்படின்பா. மிசுகி கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இரிட்டேஷனோட இருப்பான். இருக்கா அடுத்த தடவை நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன்லாம் பேசுவான். பேசாதம கம்முன்னு மெடிக்கல் காப்ஸ்ல இருக்க சொல்லுவாரு. சுபாக்கி வந்துட்டு இவனால இதுக்கப்புறம் ஷினோபிங்கிற லைஃப் வாழ முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வாழ்க்கையும் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. மெயினா இந்த லீஃப் வில்லேஜுக்கு நடந்த காரணங்களுக்கு இவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ப்ராப்ளமா தானே இருந்திருக்காங்க. அதனால அந்த விஷயங்களை நான் கொஞ்சம் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுனாடே இந்த சன்செட் எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த சன்செட்டை பார்த்துட்டு சரி வாங்க நம்ம எல்லாரும் நம்ம வில்லேஜுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. கோனஹா சைட் காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரைட் அண்ட் கேண்ட் கூட்ஸ்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். அதுக்கு மேல ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். சக்குரா மெடிக்கல் நிஞ்சா ஆகறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா ஒரு ஃபிஷ்ஷை வச்சு. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இதை கிவ் அப் பண்ணவே மாட்டேன்ட்டு ரொம்பவுமே ஹார்டா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்தை கத்துக்குவா. இருக்கா சைட் காட்டுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு ரொம்பவுமே ஹார்டான மிஷனை முடிச்சிருக்கீங்க, அதுக்காக நான் ட்ரீட் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இச்சிராக்கு ராமன் ஷாப்புக்கு போலான்னு பாரு. இந்த இடத்துல நருட்டோவும் சரி சோஜியும் சரி ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க. சுனாடே இருந்துட்டு அதுக்கு முன்னாடி நருட்டோவை ஹாஸ்பிட்டல்ல விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்பா நருட்டோ. என் கூட ஆர்கியூ பண்ணாதடான்பாங்க. இந்த இடத்துல சக்குராவோட வாய்ஸ் கேட்கும். ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கிளியர் பண்ணிட்டேன்ட்டு ஷவுட் பண்ணிட்டு ஓடி வருவா. இதை கேட்ட சுனாடே கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. மெயினா ட்ரைனிங்கிறதே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளே இந்த அளவுக்கு வந்துட்டாளா அப்படின்ட்டு இவ சீசனேவை சர்ப்ரைஸ் பண்ணிடுவா போலயேன்னு திங்க் பண்ணுவாங்க. நருட்டோ வந்துட்டு சக்குரா இங்க பாருன்னு சொல்லி கை காட்டிட்டு இருப்பா. இந்த பாயிண்ட்ல இருக்கா நருட்டோவை பார்த்துட்டு இந்த தடவை நீ தான் என்ன காப்பாத்திருக்க அப்படின்னு சிரிப்பாரு. மெயினா நீ ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆயிட்டடான்னு திங்க் பண்ணுவாரு. 4 ஒகாகேஸோட ஸ்டோன் ஃபேஸை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடோடவே மிசுகி ட்ராக்கிங் மிஷன் ஆர்க் முடியுது.